ஸ்ரீமன்னாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. தத்ராத பாரணதினே பவதர்சனந்தே துர்வாசசஸ்ய முனினா பவனம் பிரபேதே போக்தோ விரதஸ்ச சன்ருபேன பரார்த்தி சீலோ மந்தம் ஜகாமயமுனம் நியமவிதாஸ்யனே. அம்பரீஷ சக்கரவர்த்தியானவன் தான் ஒரு வருஷ காலம் துவாதசி விரதத்தை பூர்த்தி பண்ற சமயத்துல அவன் பண்ண ஒரு பெரிய பாக்கியம், துர்வாச மகரிஷியானவர் அவனை தேடி அம்பரீஷனுக்கு அதிதியாக மதுவனத்தில் அவர் உள்ளுக்குள்ள நுழைஞ்சார். அப்படின்றத ஸ்ரீமத் பாகவதத்துல துர்வாச பகவான் வந்தார். நாராயண பட்டத்ரி பரார்த்திசீலோ, பிரத்தியாருக்கு ஒரு உபதிரவத்தை கொடுக்கிறவரும் பரம கோபிஷ்டருமான அவர் இங்க வந்தாரேன்றதே பட்டத்ரி குருவாயிரப்பட்ட கேட்ட அவரும் சிரிச்சுண்டே ஆமோதிக்கிறது. இவர் இவனை பரீட்சை பண்றதுக்காக வரான்றத முன்னாடியே சரித்திரத்துல இந்த ஸ்லோகத்துல உணர்த்திட்டாரா. அது அம்பரீஷனுக்கு அது தெரியாது. மகரிஷி வரார்ன உடனே ஆகாரம் பண்றதுக்காக துவாதசி பாரண பண்றதுக்காக உட்கார்ந்தவன் வேகமா எழுந்துட்டான். வாசல்ல வரவேத்தான். அர்க்கபாத்திய ஆச்சமணிய உபச்சாரங்கள்லாம் பண்ணான். ஏன்னா வள்ளுவர் சொல்லுவார், வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். விருந்தினருக்கு யார் ராஜா அழிச்சுட்டு விருந்தினர்களை திருப்திப்படுத்திட்டு யார் அதுக்கப்புறம் தான் ஆகாரத்தை எடுத்துக்கிறானோ அவனுடைய நிலத்துல அவன் பூமியில விதைக்காமலேயே பயிர்கள் எல்லாம் விளைஞ்சுடுமா. அப்படி அந்த விருந்தோம்பலுக்கு அவ்வளவு பெருமை இருக்குன்னு வள்ளுவர் சொல்றார். அதுக்கு நேர் இலக்கணம் வகுக்க கூடியவனாக இந்த சரித்திரத்துல அம்பரீஷன் இருக்கா. அவருக்கு அர்க்கபாத்திய ஆச்சமணிய உபச்சாரங்கள்லாம் துர்வாசருக்கு பண்ணி அவருடைய திருவடியை பிடிச்சுண்டு பிரார்த்தனை பண்ணானாம். துர்வாச மகரிஷே, நான் பண்ண பாக்கியம் இன்னைக்கு என்னுடைய குடிலுக்கு நீங்க வந்திருக்கேன். அதை விட பெரிய பாக்கியம் ஒரு வருஷ காலம் துவாதசி விரதம் இருந்து இன்னைக்கு பூர்த்தி பண்ணக்கூடிய சமயத்துல பாரண பண்ணக்கூடிய அந்த நாழிகையில நீங்க வந்திருக்கேள். அதனால நீங்க பாரண பண்ணி என்னுடைய விரதத்தை பரமானுக்கிரகம் பண்ணி முடிச்சு கொடுக்கணும். அதற்கு அனுக்கிரகம் பண்ணணும்னு அதித்தியாவத்தன் வந்தான்னா பகவான் சொல்வார், பசிக்கு காரணமான ஜாடராக்னி ஸ்வரூபமாக நான் இருக்கேன்னு கீதையில சொல்றதுனால ஒருத்தனுக்கு உயர்ந்த 60 கோடி பசுக்களை தானம் பண்ணிருக்கலாம். அதை விட உயர்ந்த தானம் என்னன்னா அன்னதானம் இருக்கு. அதுதான் உயர்ந்த தானம். மத்த எந்த தானமா இருந்தாலும் ஒருத்தனுக்கு திருப்தி அளிக்காது. ஆனா அன்னதானம் மாத்திரம் ஒரு அளவுக்கு மேல ஆகாரத்தை போட்டோம்னா அப்பா போறோம், இதுக்கு மேல எனக்கு சாப்பிட்டா மூக்கு வழியா வெளியில வந்துரும்னு பயந்து எழுந்துக்க ஆரம்பிச்சிருவான். அப்படி பரிபூர்ணமாக திருப்திப்படுத்தக்கூடிய அன்னதானத்தை துவாதசி இன்னைக்கு பண்றதுன்னா விருந்து புறத்தா தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டற்பால் என்றுன்னு அதே வள்ளுவர் சொல்லியிருக்கார். ஒரு அதித்தியை உட்கார வச்சுட்டு நாம மாத்திரம் தனியா போய் ஒரு விருந்த சாப்பிடுறதுன்றது சாகாத மருந்தான அமிர்தம் இருக்கே, அமிர்தமா இருந்தா கூட அதை சாப்பிடக்கூடாது, அது விஷமா மாறிடும். அப்படின்னா அதித்தி உபச்சாரத்துக்கு எவ்வளவு பெருமை. அதனால தான் அவர் பாதத்தை பிடிச்சுண்டு போக்தோ விரதேன பரார்த்தி சீலோகோ மந்தம் ஜெகாமயமுனம் நியமன் விதாஸ்யனே. எப்படியாவது நீங்க என்னோட பாரண பண்ணணும். பாக்கியத்தை பண்ணேன்னா மகரிஷிகள், அதுவும் துர்வாசர மாதிரி இருக்கிற மகரிஷிகள் சட்டுண்டு ஒத்துன்றுவாள. இவனை பரீட்சை பண்ணணும்னு தானே வந்திருக்கார், பாரண பண்றதுக்காக வந்திருக்கார். இவனை கஷ்டப்படுத்தணும்னு வந்ததுனால தானே பரார்த்தி சீலோன்னு பட்டத்ரி கோபமா வரவேற்றார் அவர் நாராயணியத்துல. அதனால என்ன பண்ணார், பாரண பண்றேன் இல்லேன்னு சொல்லல, நான் யமுனையில போய் ஸ்நானம் பண்ணிட்டு அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன், நீ பாரணைக்கு காத்துன்று இதோ வரேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறாராம். செவ்வைச்சூடுவார் தமிழ் பாகவதத்துல சொன்னார், இன்னவாறு செய்து ஒழுகுவானீரரு திதியோர் கண்ணல் என்ன அங்கே உற்றனால் கலை வல்லோர் தொடர பனி நீர் துருவாசனம் பன்னவன் அணுக அன்னனீ இவன் அருந்தன
அருந்தவள் நேருள்தான். நீங்க ஆகாரம் பண்ணணும்னு கேட்ட உடனே யமுனையில ஸ்நானம் பண்ணிட்டு வரேன்னு போனாராம். அப்படி கிளம்பினாரோனோ பட்டத்திரிக்கு மறுபடியும் கோபம். என்னன்னா கிடுகிடுன்னு வேகமா போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிடறதுக்கு உட்கார வேண்டியது தானே, இருக்கிறதே அரை மணி நேரம். அதுல எல்லாருக்கும் இவன் ஆகாரத்தை கொடுத்துட்டு இவன் உட்காரும் போது 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ தான் இருக்கு துவாதசி திதி. ஆனா அந்த சந்தர்ப்பத்துல வேணும்னே இவனை பரீட்சை பண்ணணும்னு குருவாயிரப்பா மந்தம் ஜகாம யமுனம் நியமல்விதாஸ்யனே. மந்தம் ஜகாமன்னா என்ன, வேணும்னே மெதுவா போனாராம். மந்தமா மெதுவா அப்படி நடந்து யமுனையை அடைஞ்சு, சரி யமுனையை அடைஞ்சாரே அங்கேயாவது வேகமா இவர் ஸ்நானத்தை பண்ணிட்டு அந்த பாரணைக்கு இவன் காத்துட்டு இருப்பானேன்னு வரலாமோனோ வேணும்னே மெதுவா குளிக்க ஆரம்பிச்சு. சில பேருடைய வழக்கம் என்னன்னா அனுஷ்டானம் இருக்க வேண்டியதுதான். அந்த அனுஷ்டானத்துல சாமானிய தர்மம் விசேஷ தர்மம்னு ஒண்ணு இருக்கு. வேகமா கோயிலுக்கு போகணும், சுவாமி சன்னிதானத்துல அபிஷேகம் ஆரம்பிச்சுடுவா, தரிசனத்தை பண்ணணும்னா என்ன பண்ணணும், நம்ம ஸ்நானத்தை வேக வேகமா முடிச்சுட்டு வரணும். அது சில பேருக்கு தெரியாது. நம்ம அனுஷ்டானத்தை விடக்கூடாதுன்னு அப்படியே ஜலத்தை கொட்டிண்டு 1.5 மணி நேரம் குளிச்சுட்டு இருப்பா. அந்த ஸ்நானத்தை முடிச்சுட்டா அப்புறம் வஸ்திரத்தை தரிச்சுக்கணும், அதுக்கப்புறம் சந்தியாவந்தனாதிகளை பண்ணணும். இதையெல்லாம் இவர் என்ன பண்ணாருன்னா வேணும்னே மந்தம் ஜகாம மெதுவா பண்ணிட்டு இருக்கார். நாம இப்படி மெதுவா பண்ண இவன் பாரணைய பண்றானா இல்ல நமக்காக காத்துட்டு இருக்கானா? அப்படி பண்ணிட்டான்னா என்ன ஆகாரம் பண்ண கூப்பிட்டுட்டு நீ சாப்பிட்டுட்டே உனக்கு என்ன திமிர்னு அவனை எரிச்சுடலாம், சபிச்சுடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்ல. இவன் காத்துண்டு இருந்தான்னா நாம போயிட்டு துவாதசி இன்னைக்கு பாரண நாழிகை முடிஞ்சு போயிடுத்த, அதுக்கப்புறம் நான் சாப்பிடக்கூடாது, இனிமே நீ சாப்பிட்டும் பிரயோஜனம் இல்ல, நான் சாப்பிட்டும் பிரயோஜனம் இல்ல, 1 வருஷ காலம் நீ இருந்த விரதமே வீணா போயிடுத்து, நான் வராட்ட என்ன, நீ பாட்டுக்கு பாரணையை முடிக்க வேண்டியது தானே அப்படின்னு அவனை கேட்கலாம், தர்ம சங்கடத்துல ஆழ்த்தலாம்னு. குருவாயிரப்பா இவர் உட்கார்ந்து ஸ்நானம் பண்ணி அனுஷ்டானமா பண்ணிருந்தார், பண்ணவே இல்ல. இவர் சிந்தனை எல்லாம் அம்பரீஷன் சாப்பிட்டுட்டானா, அம்பரீஷன் பாரணையை முடிச்சுட்டானா அப்படின்னு அவனை பரிசோதனை பண்றதுலயே மந்தம் ஜகாம யமுனம் நியமல்விதாஸ்யனே இப்படியே இருந்ததாமேன்னு இந்த ஸ்லோகத்தை நாராயண பட்டத்திரியானவர் பூர்த்தி பண்றார். அந்த 33வது தசகத்தினுடைய 4வது ஸ்லோகத்தினுடைய தமிழ் பாசகத்தை பார்த்தோன்னா, பாரணை முடிவில் கல்னே பாரவரும் துருவாசல் தான் சீர்மிகு அரசல் வாழும் அரண்மனை சென்றடைந்தால் துருவாசல் துன்புறுத்தி சோதிக்கும் இயல்பு கொள்டோல் பார்வேந்தல் அழைத்த போது யமுனையை மெதுவாக அடைந்தாரன்றோ. அங்க இவனோ வரலையேன்னு காத்துட்டு இருக்கான். துர்வாசர் மெதுவா அனுஷ்டானங்களை பண்ணிட்டு இருக்கார். துவாதசி திதி முடிய போறது. அப்ப அம்பரீஷன் என்ன பண்ணான்னு 5வது ஸ்லோகத்துல இந்த தசகத்துல அடுத்த பரிணாமத்தை நாராயண பட்டத்திரி துவங்க இருக்கார். அதற்குள்ள நாம் இப்போது அடைய வேண்டிய திருக்கோயிலுடைய திவ்ய தரிசனத்தை நம்ம அடைஞ்சுடலாம். திருக்கோயில் உங்களுக்கு கவனத்தில் இருக்கும். தமிழ்நாட்டில் வந்தவாசியிலிருந்து சுமார் 22 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய தேசூர் என்னும் கிராமத்திலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமானுடைய திருக்கோயிலிலே இதோ ஆச்சரியமாக சுதை வடிவத்திலே காட்சியளிக்கக்கூடிய திருவேங்கடமுடையானான ஸ்ரீனிவாசனுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம். ஆச்சரியமான சுதை வடிவத்திலே இருந்தாலும் அழகான ஒரு திருமேனி, எம்பெருமானுடைய திருவடியை சரணாகதி செய்ய வேண்டிய திருவடியும், இவன்தான் ஸ்ரீனிவாசன் என்ற அடையாளம் காட்டக்கூடிய தோளில் இருந்து கிரீடத்தின் மேல் ஏற்றி மற்றொரு திருத்தோளிலே இறக்கக்கூடிய ஒரு தோமாலையும், அவன் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ஆச்சரியமான அவனுடைய திருமேனியிலே பழக்கக்கூடிய மகரகண்டி முதலியவைகளையும், வக்ஷஸ்தல லட்சுமியையும், கம்பீரமான சொரூபத்தையும் இதோ எந்த துவாதசியிலே பாரணை செய்வதற்காக எம்பெருமானுடைய தியானத்தோடு துர்வாச மகரிஷிக்காக அம்பரீஷன் காத்து கிடக்கின்றானோ அதே சரித்திரத்தை ஸ்ரவணம் செய்து கொண்டே திருவேங்கடமுடையானுடைய திவ்ய தரிசனத்தை அடைவதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த திருத்தலத்திலே இங்கிருந்து பல பேர்கள், அதாவது தேசூரில் இருந்து பல பேர் திருவேங்கட மலைக்கு பாத யாத்திரையாக செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளதும், அவ்வாறு பாத யாத்திரை செல்பவர்கள்
ஆதிகேசவரிடத்திலிருந்து பாத யாத்திரையை துவக்காமல் நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுதை வடிவத்திலே காட்சி தரக்கூடிய ஸ்ரீனிவாசனை தியானம் செய்து கொண்டு அவனிடமிருந்து பாத யாத்திரை கிளம்பி திருமலை சீனிவாசப்பனை தரிசித்து மீண்டும் தேசூர் ஸ்ரீனிவாசனிடத்திலே வந்து யாத்திரையை முடிப்பதாக இங்கு இருப்பவர்கள் ஆச்சரியமாக இந்த பெருமாளை பற்றி கூறுகின்றார்கள். அவர்களுடைய திவ்ய தரிசனத்தோடு அந்த ஸ்ரீனிவாசனே கதி என்று இருந்த ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய திவ்ய தரிசனத்தையும் நாம் அடைய துவங்கிவிட்டோம். நம்மாழ்வார் மூலமூர்த்தியாக பிரபன்னஜன கூடஸ்தராக இடதுபுறம் சாற்றப்பட்டிருக்கக்கூடிய கொண்டையோடு அமர்ந்த திருக்கோலத்திலே சின்முத்திரையோடு காட்சியை அளிக்கின்றார். அவர் மட்டுமா, திருவேங்கடமுடையானுக்கு சங்கு சக்கரங்களை சமர்ப்பணம் செய்த பாஷ்யக்காரர் என்ற ஸ்ரீ ராமானுஜர் அழகாக கைகளை குவித்துக் கொண்டு அமர்ந்த திருக்கோலத்திலே மூலமூர்த்தியாக காவி வஸ்திரத்துடன் நமக்கு காட்சியை அளிக்க, ராமானுஜரே கதி என்றிருந்த கூரத்தாழ்வான் ஆச்சரியமான அமர்ந்த திருக்கோலத்திலே கையை கூப்பிக் கொண்டு ராமானுஜரை தியானம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மூன்று மூர்த்திகள் இங்கே உற்சவ மூர்த்திகளாகவும் இதோ தரிசிப்பது போல அமர்ந்த திருக்கோலத்திலே நம்மாழ்வார், ஸ்ரீ ராமானுஜர், அவர் அழகான பவித்திர மாலைகளை சார்த்திக் கொண்டிருக்க, கூரத்தாழ்வாரும் உற்சவ மூர்த்தியாக சர்வமும் ராமானுஜராக அவருக்காக கண்ணை இழந்து தேவப்பெருமானின் திருவருளால் கண்ணை பெற்ற கூரேசராக நமக்கு காட்சியளிக்கக்கூடிய இந்த திவ்ய திருத்தலம். அது மட்டுமா, இங்கு ஆச்சாரிய சிரேஷ்டரான மணவாள மாமுனிகளும் அழகாக இங்கு உற்சவமூர்த்தியாக சேவையை அளிக்க, இவர்களுடைய திவ்ய தரிசனத்தோடு நாம் நாராயணியத்தின் 33வது தசகத்தின் 5வது ஸ்லோகத்தை பட்டத்ரி எவ்வாறு துவங்குகின்றார் என்பதை சிரவணம் செய்ய திரும்பிவிட்டோம். அவரும் துவங்கிவிட்டார். குருவாயூரப்பா, ஆஜ்ஞாத பாரண முகூர்த்த சமத்தி கேதாத் வாரைவ பாரண மகாரி பவத் பரேன பிராப்தோ முனிஸ்ததத திவ்ய திருசாவ்ருஜானே க்ஷிப்யன் கிருதோ திருத ஜடோ விததான கிருத்யம். அம்பரீஷனுக்கு தர்ம சங்கடமான நிலைமை. கொஞ்ச நாழித்தான் பாக்கி இருக்கு பாரண பண்றதுக்கு. இவரோ இவனை பரீட்சை பண்ணிண்டு எப்படி இவர் பாரண பண்ணாம இருக்காரா பண்றாரா பார்க்கலான்னு துர்வாசர் மெதுவா அனுஷ்டானங்களை பண்ணிட்டு இருக்கார். அப்ப குருவாயூரப்பா, அம்பரீஷன் என்ன பண்ணா, பல சாதுக்கள் அங்க ஆகாரம் பண்ணாலும் பிராமணோத்தமர்கள்லாம் பல தானங்களை வாங்கிட்டு அங்கத்தானே இருந்துட்டு இருக்கா. நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்காளே, அவ திருப்பாதங்கள்ல விழுந்து பிரார்த்தனை பண்ணானா, எனக்கு ஒரு விஷயத்தை நீங்க தெளிவு பண்ணணும், எனக்கு ஆஜ்ஞை இடணும். மகரிஷியோ வரல, காலமோ ரொம்ப குறைவா இருக்கு, நான் ஆகாரம் அவரை விட்டுட்டு பண்றதுக்கும் இல்ல. இத்தனை ஒரு வருஷ காலமா நான் இந்த விரதத்தை அனுஷ்டிச்சுட்டு அந்த சமயத்துல பாரண பண்ணாமையும் இருக்க முடியாது. அவருக்காக காத்துட்டு இருக்கிறதா, காத்திருக்காமல் இருக்கிறதா? எங்களுக்கு நீங்க தயவு பண்ணி ஆக்யாச்ச பாரண முகூர்த்த சமத்தி கேதாத் வாரைவ பாரண மகாரி பவத் பரேன. அவர்களை பிரார்த்தனை பண்ண, அவனை எழுப்பி அங்க இருக்கக்கூடிய பிராமணோத்தமர்கள் இவன் தர்ம சங்கடத்தை நீக்குவது போல ஒரு உபாயத்தை, அழகான ஒரு விஷயத்தை சொல்றா. என்ன சொன்னான்றத நாராயண பட்டத்ரி தொடருகிறார். எவ்வாறு தொடருகிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் தேசூரில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஆதிகேசவ பெருமாள் மூலமூர்த்தியின் திவ்ய தரிசனத்தோடு நாராயணியத்தின் அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா. நாராயணா.